ஃபோர் ஹேண்ட் பேக் ஹேண்ட். ஃபோர் ஹேண்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபோர் ஹேண்ட் பார்க்க போகிறோம். ஃபோர் ஹேண்ட் எப்படி போடணும்னா ரிஸ்ட் இல்லை, இந்த டென்னிக்காயிட்ட பொறுத்தளவு காயிட்ட நம்ம வந்து ரிஸ்ட் மூவ்மெண்ட்டில் தான் தள்ள போகிறோம். ரிஸ்ட் மூவ்மெண்ட் அதுக்கு வந்து பேசிக் கற்றுக்கிறது ரிஸ்ட்டில் நம்ம எப்படி போட போகிறோம் ஆப்னெட்டுக்கு அப்படிங்கிறத ஒரு டெய்லி ஒரு 50 முறை இந்த காயிட்ட இங்கே பாருங்கள் பின்னாடி இழுத்து முன்னாடி இங்கே பாருங்கள் இப்படி போட்டு போட்டு பார்க்கணும். இப்படி போட்டு போட்டு நம்ம பழகினோம்னா ஈஸியாக கற்றுக்கலாம். இதுதான் முக்கியம். கட்டை விரல் வந்து இங்கே உள்நோக்கி இருக்கணும். கட்டை விரல் இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோட்டில் நம்ம கட்டை விரல் இருக்கணும். இதெல்லாம் சப்போர்ட்டிங். இந்த கட்டை விரலில் தான் நம்ம தள்ள போகிறோம். இந்த கட்டை விரல் இப்படி இருக்கணும். இப்படி இப்படி தள்ள போகிறோம். ஃபோர் ஹேண்ட் ட்ராப். ஃபோர் ஹேண்ட் எப்படி நம்ம போட போகிறோம் அப்படிங்கிறது இதுதான். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படி கீழே இழுத்து மேலே, இப்படி கீழே இழுத்து மேலே, இப்படி கீழே இழுத்து மேலே. இது ஒரு டெய்லி 50 முறை. அப்புறம் பேக் ஹேண்ட் எப்படி போடணும்னா கையை இப்படி வச்சுக்கணும். அதே பொசிஷன் தான். பேக் ஹேண்டு இப்படி போட்டு பழகணும். பேக் ஹேண்ட் இப்படி. ஃபோர் ஹேண்டு இப்படி போட்டோம், பேக் ஹேண்டு இப்படி. ரிஸ்ட்டு பின்னாடி இழுத்து இப்படி. இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம ஆப்னெட்டுக்கு ஃபோர் ஹேண்டுன்னா இப்படி நேராக போடலாம். ஃபோர் ஹேண்டு இதுதான் ஃபோர் ஹேண்ட். ஆடாமல் போ. ஃபோர் ஹேண்டு இப்படி. பேக் ஹேண்ட் அப்படின்னா நம்ம இது பேக் ஹேண்டு இப்படி. பேக் ஹேண்ட் வந்து இப்படி பின்னாடி இழுத்து முன்னாடி இப்படி தள்ளுறது. ஆப்னெட்டுக்கு இது ஃபோர்ஸாக வரும். நம்ம வாலிபாலில் கட் அடிக்கிற மாதிரி தான் இது இப்படி அடிக்கிறது. இப்படி ஆடலாம். ஃபோர் ஹேண்ட் வந்து இப்படி. ஃபோர் ஹேண்ட் இந்த சைடு இருக்கிறவங்களுக்கு கோர்ட்டோட லெஃப்ட் சைடு வந்து பேக் ஹேண்டுக்கும் பேக் ஹேண்ட் பாஸ். இந்த சைடு இருக்கிறவங்களுக்கு ஃபோர் ஹேண்ட் பாஸ். நான் இப்போ போட்டு காட்டுறேன், அதை அப்படியே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரெடி? பேக் ஹேண்ட். இதுதான் பேக் ஹேண்டுக்கு யூஸ் ஆகும். பேக் ஹேண்டுக்கு இது. ஃபோர் ஹேண்டுக்கு அப்பா உனக்கு தான் ஃபோர் ஹேண்டு. சீக்கிரம் வா, எடு, பாஸ் கொடுங்க. ஃபோர் ஹேண்ட் மட்டும் போடும். ஃபோர் ஹேண்ட் பேக் ஹேண்ட் நேராக வரணும் காயிட்டு. பேக் ஹேண்ட் சரி, ஓகே. நீ பேக் ஹேண்ட் போடுங்கப்பா. நீங்கிட்டு வா. நீ ஃபோர் ஹேண்டு. பேக் ஹேண்ட். அப்புறம் இதுலயே பேக் ஹேண்டு லைன் ஷாட். இதுதான் லைனு. இந்த லைனை வந்து நம்ம லைனில் அடித்தா மட்டும்தான் நமக்கு பாயிண்ட் எடுக்க முடியும். இப்போ வந்து நான் இங்கிருந்து அங்கே பாஸ் போடுறேன். அந்த பொண்ணு வந்து சென்டர்லேருந்து வந்து நேராக அங்கே லைன் ஷாட் அடிக்கும். ரெடி? லைன் ஷாட். பேக் ஹேண்ட் லைன் ஷாட். போ, சென்டர் போ. பால் என்கிட்ட வராங்காட்டி சென்டர் போ. இது பேக் ஹேண்ட் லைன் ஷாட். பேக் ஹேண்ட் லைன் ஷாட். நேராக லைனுக்கு வரணும், இங்கே வரணும். வெரி குட். அடிங்க லைனில். வெரி குட். அடுத்தது இப்போ என்ன பண்ணுறோன்னா ட்ராப்பு. நம்ம இப்போ வாலிபால் எப்படி நம்ம ட்ராப் போடுறோமோ அதே தான் இப்போ வந்து ஃபோர் ஹேண்ட் ட்ராப்னா ஃபோர் ஹேண்ட் ட்ராப் வந்து நம்ம பேக் ஹேண்டு இப்படி போட்டோம், ஃபோர் ஹேண்டு இப்படி போட்டோம். ஃபோர் ஹேண்ட் ட்ராப்னா இப்படி போடணும். இப்படி இதான் நெட்டை ஒட்டி இறக்குறது பேர் தான் ட்ராப். நான் இங்கிட்டு வந்துங்க. போடு. அப்படியே கொஞ்சம் தள்ளி வாங்க. வா. ஃபோர் ஹேண்ட் ட்ராப் போட்டா கரெக்டாக போடணும். நெட்டை ஒட்டி கீழே இறக்கணும். ரெடி? ஃபோர் ஹேண்ட் ட்ராப். வெரி குட். ஃபோர் ஹேண்ட் ட்ராப். வெரி குட். காயிட்டு அப்படி நேராக ஃபோர் ஹேண்ட் ட்ராப்.
ரொம்ப குள்ள வருது. ஃபோர் ஹேண்ட் டிராப். ஓகே. அடுத்தது பேக் ஹேண்ட் டிராப். பேக் ஹேண்ட் பேக் ஹேண்ட் டிராப். 8 ஒட்டி வரணும். ஃபோர் ஹேண்ட் டிராப். எனக்கு போடுங்க பார்க்கலாம். ஃபோர் ஹேண்ட் டிராப் வந்து பேக் ஹேண்ட் டிராப் வந்து இங்க பாரு, இப்படி வரணும். ஃபோர் ஹேண்ட் டிராப் இங்க பாரு, அப்படி வரணும் உள்ள. ஃபோர் ஹேண்ட் டிராப் அங்கிருந்து அடிக்கணும் பாப்பா. போடு. ரைட். கட் பண்ண நான் கட் பண்ணி